அப்பாடி சாட்டர்டே சண்டே லீவுடா 2 நாள் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த வாரம் சமையல்லாம் கிடையாது. சிஸ்டம் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றப்ப தாங்க ஃபோன் வருது. என்னடா ஃபோன் வருதுன்னு பார்த்தா எங்கள் அம்மா சர்ப்ரைஸ் நானும் உங்கள் அப்பாவும் வந்துட்டுருக்கோண்டி ட்ரெயினில் அப்படின்றாங்க. ஐயோ அப்புறம் வந்தால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாமி ரூம் தாங்க போய் பார்ப்பாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கா, நீட்டாக வச்சிருக்காளா இல்லையான்னு. அதனால் ஃபஸ்ட்டு சாமி ஜாமான்லாம் எடுத்து ஒரு புளி லெமன்லாம் போட்டு இட்லி சட்டியில் வச்சு ஒரு 2 கொதி விட்டுட்டேன். நல்லா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் ஸ்டவ்வெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுட்டு அவங்களுக்கு இட்லினா தான் பிடிக்கும். அதனால் மாவு ஊற வச்சாச்சு. எல்லா திங்ஸும் அது இடத்துல இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான் அம்மா கோவமாயிடுவாங்க. அதனால் எல்லாம் அலைன் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் மிக்ஸியும் நல்லா தொடச்சி வச்சாச்சு. அப்புறம் அம்மா வந்து டீ பர்சனு. நாங்கள் தான் காஃபி குடிப்போம், அம்மா டீ தான் குடிப்பாங்க. அதனால் கடைக்கு பக்கத்தில் உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டா கரெக்டாக வந்து இறங்கிட்டாங்க ஆட்டோவில். வாங்க வாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்றுட்டு பாருங்கள் எங்கள் அப்பா வெளியில் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் பிள்ளைங்கள ஒரு குரூப் ஹக்கு, குரூப் கிஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக கொஞ்சிட்டு இருந்தாங்க. வந்தோன்னே ரெண்டும் என்ன வாங்கிட்டு வந்தீங்க, தீனி என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு நின்று ஆராய்ச்சி. இவங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு தேவையானது எல்லாம் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா, சிக்கன் நூடுல்ஸு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துட்டார். எல்லாம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம். அப்புறம் அம்மாவும் கொஞ்சம் ஊர்லேருந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காய்கறியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எல்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்தா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எங்கே எனக்கு இடம்னு பார்த்தா இங்கே ஓரத்தில் விட்ருக்காங்களாம்ப்பா இடம். இந்த இடத்துல நான் எப்படி தான் தூங்குவேனோ தெரியல. சரி தூக்கத்தில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நவுந்து படுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வெளியே போய் படுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்த்தேன் யாராவது நவருவாங்களான்னு. யாரும் நகர்ற மாதிரி தெரியல. சரி எல்லாம் நிம்மதியாக தூங்கட்டும். உங்கள் வீட்டில் இப்படி தான் அப்பா அம்மா வந்தால் பரபரப்பாக வேலை செய்வீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்ட்டு நானும் கதவை சாத்திட்டு வெளியே போய் படுத்துக்கலாம். ஹாலில் தான் அவர் படுத்திருந்தார். அவர் கூட போய் படுக்கலான்னு பார்த்தா அவர் தக் லைஃப் பார்த்துட்டு இருந்தார். சரின்னு அவர் கூட ஒரு 2 மணி வரைக்கும் படத்தை பார்த்துட்டு நானும் பேசாமல் படுத்துட்டேங்க. அம்மா அப்பா வந்தாலே அது ஒரு ஜாலி தான்.